அந்த இழப்பு ஏற்பட்ட அந்த அம்மா கிட்ட சாரிமான்னு சொன்னீங்க. உங்கள் தேர்தல் நாடகம் அங்கதான் வெளிப்பட்டுச்சு. அந்த தேர்தல் நாடகம் என்னன்னா, மதுரை ஹைகோர்ட் வந்து இந்த கேஸை எடுத்து உண்மையை வெளிக்கொண்ட பிறகு சாரி சொன்னீங்க. ஆனா அதே மதுரை ஹைகோர்ட் சொன்னுச்சு, இதுவரை 24 பேருக்கு ஏற்பட்ட மரணம் ஏற்பட்டது இருக்கே அப்படின்னு வந்து மதுரை ஹைகோர்ட்டை சொல்லும் பொழுது, அப்பொழுது எங்கள் தலைவர் வந்து ஒரு உத்தரவிட்டார். ஒட்டுமொத்தமா 31 குடும்பத்தையும் சந்திக்க வேண்டும் என்று சொன்னார். அரசியலுக்காகவா? இல்லை. இல்ல உங்களை மாதிரி ஓட் பேங்குக்காகவா? இல்லை. 31 பேரும் எந்த மாவட்டத்தில் இருக்காங்க கூட எனக்கு தெரியாது. ஆனால் 31 பேர்ல நேற்று 20 குடும்பங்களை சந்திக்கும் பொழுது ஒவ்வொரு கண்ணீரும் இரத்த கண்ணீராக மாறியது நேற்று. அதற்கு உண்மை வேண்டும். என்ன உண்மை வேண்டும்? ஒவ்வொரு இறக்கப்பட்ட ஒவ்வொரு யார் யாரெல்லாம் லாக்அப் டெத்லயும் விசாரணை கைது இறந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு போலியான கதைகளை உருவாக்கி தன்னுடைய எதிர்கால குழந்தைக்கு கஞ்சா வித்தவன், சாராய வித்தவன் அப்படின்னு பொய் கேஸ் போட்டு அவங்களை கொண்டு இன்றைக்கு இருக்க எதிர்கால தலைமுறை ஒரு அக்யூஸ்டோட குழந்தையா இன்னைக்கும் ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு நிரபராதி